இந்த நேரத்துல வந்து ஒரு விஷயம் நான் பேசணும்னு நினைக்கிறேன். மீம் பத்திலாம் பேசும்போது நிறைய பேர் வந்துட்டு இப்போ சங்கர் படம் பண்றாரு. அவருடைய பழைய கான்செப்ட்ல படம் பண்றாரு. ஸோ படம் ஒர்க் அவுட் ஆகல. இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம ஏஆர் முருகதாஸ் படம் பண்றாரு. அவரும் வந்து சிக்கந்தனும் படம் கொடுத்தாரு. அது பழைய கான்செப்டா இருக்கு, ஒர்க் அவுட் ஆகல. ஸோ அந்த லிஸ்ட்ல மணி சார் சேர்ந்துட்டாரா அப்படின்றதெல்லாம் வந்து போடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து இது வரைக்கும் மணி சார் படங்கள்ல வந்துட்டு லாஸ்டா முடியும் போது எஃப்லிம் பை மணிரத்னம் போடுவாரு. அது போடும்போது கைத்தட்டாம யாரும் வெளியே வந்ததே கிடையாது. ஆனா இந்த படத்துல இயக்கம் மணிரத்னம் போடும்போது எனக்கும் பக்குன்னு இருந்துச்சு. என்ன வெறும் இயக்கம் மட்டும் போடுறாரு அப்படின்னா, ஸோ கதை திரைக்கதை வந்து மாத்தி மாத்தி பண்ணியிருக்காங்க. ஸோ மணி சாரும் பண்ணியிருக்காரு, கமல் சாரும் பண்ணதுனால வந்துட்டு அந்த இடத்துல இப்படி போட்டிருக்காங்க. அந்த லிஸ்ட்ல வந்துட்டு இவரை சேர்க்கிறாங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த ஏஜ்ல அவர் ஓகே கண்மணி பண்ணும்போதும் உங்களுக்கு நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த ஏஜை தாண்டி அப்ப இருக்கக்கூடிய இந்த லிவிங் டுகெதரை எந்த அளவுக்கு அழகா சொல்லி அதுல வந்துட்டு இந்த காது கூசுற மாதிரியோ கண்ணை சுருக்கிற மாதிரியோ காட்சிகள் இல்லாம கொண்டு போய் அப்படியே முடிச்சிருப்பாரு இல்லையா, ஒரு காதல் கசந்த அந்த மாதிரி இருந்த மணிரத்னம் அவர்கள் இதுல வந்து என்ன பண்ணிருக்காரு, நிறைய விஷயங்களை மாத்திட்டாரா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு.